சற்றுமுன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாசு கூட அந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவியை நாசம் செய்த அந்த அயோக்கியன் இருக்கும் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு. முக்கியமாக மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த செங்கல் சைக்ளோன் வந்து இந்த கோட்டூர் வரதராபுரம் மருத்துவ முகாம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது இந்த அயோக்கியன் வந்து நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு பின்னாடி நிற்கிறாரு. இந்த புகைப்படத்தை தான் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்திருக்காரு. அதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் தாக்குதல் செய்த குற்றவாளியான திமுக நிர்வாகி ஞானசேகரன் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களுடன் வெகு சமீபத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தான் இது. பெஞ்சல் புயல் பணிகளின் போது அமைச்சருடன் செல்லும் அளவுக்கு நெருக்கமாக இருக்கும் இந்த ஞானசேகரன் குறித்து அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் ஏன் இன்னும் விளக்கம் அளிக்கவில்லை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. முக்கியமாக குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்பதை மறைக்க இன்னும் எத்தனை நாட்களுக்கு பொய் சொல்லி ஏமாற்றலாம் என்று நினைக்கிறது இந்த திமுக அரசு. திமுகவினருக்காக மட்டுமே இந்த ஆட்சி நடக்கிறதா? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நமது சகோதரிக்கான நியாயத்தை விட திமுகவை சேர்ந்த குற்றவாளி முக்கியமாகிவிட்டாரா அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் கேள்விகளால் கிழித்து எடுத்திருக்காரு. அதுலேயும் அந்த ஹேஷ்டேக்கை போட்டிருக்காரு, ஷேம் ஆன் யூ ஸ்டாலின் அப்படின்னு போட்டு இந்த ஹேஷ்டேக்கை போட்டு இந்த பதிவை முடிச்சிருக்காரு. அந்த போட்டோவை பாருங்க. அந்த போட்டோவில் இந்த செங்கல் சைக்ளோனில் அதாவது கோட்டூர் வரதாபுரம் மருத்துவ முகாம் ஆய்வில் அங்கே வந்து எல்லா போட்டோவிலையும் அமைச்சருக்கு பின்னாடி அமைச்சருக்கு பக்கத்துலன்னு நெருக்கமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயோக்கியன், இந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் தான் இருக்கான். இவன் திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கான். ஆனால் திமுக அரசோ இப்போது வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய தலைமுறையாக இருக்கட்டும், தந்தி டிவியாக இருக்கட்டும், எந்த ஒரு டிபேட்டுமே இதை பற்றி நடத்தல. இதுவே ஏடிஎம்கே ஆட்சியில் இது நடந்திருந்ததுன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா மீடியாக்களும் சொல்லி வைத்தது போல இதை ஒரு பெரிய டிபேட் ஆக்கி இதை ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் தற்போது மீடியாக்கள் மௌனமாக இருக்கிறது. மீடியாக்களுடைய நடுநிலைத்தன்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அண்ணாமலை அவர்களுடைய இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு ஒரு க்ளோஸான ஒரு போட்டோவை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டாரு. அதில் அவர் மார்க் பண்ணி வட்டம் அடித்து காட்டியிருக்காரு. நல்லா பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதன் பின்பும் இவனுக்கு திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை, இவன் திமுகவே கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா மீடியா நபர்கள், கேள்வி கேட்கும் மீடியா நபர்கள் இந்த போட்டோவை அவர்களிடம் காட்டி அந்த அமைச்சர்களிடம் காட்டி இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கணும். உண்மையான நிருபர்களாக இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.